Right? So intuition அப்படிங்கிறது உள்ளுணர்வு, your inner intelligence, your inner voice. இது நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அது எப்படி அப்படின்ட்டு I don't want to cover this in detail, but we'll cover it in very high level. ஸோ முதல்ல வந்து இந்த சிந்திக்கிறத ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பாடியோட ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் அந்த 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 ஒரு கிளாரிட்டியோட அவேர்னஸோட இருக்கணும். எப்போ இது ஸ்டாப் ஆச்சோ அப்போ வந்து நம்ம உணர்வுகள், நம்ம உணர்ச்சிகளை கேட்கறதுக்கு, ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ரீயா ஆகும் இந்த பேண்ட்விட். அதுக்கப்புறம் பயம் இல்லை அர்ஜென்சி. நான் இப்போ போய் இந்த கடைக்கு போறேன், இல்லை ஒரு ஹவுஸ் புக் பண்ண போறேன், ரைட்? ஒரு 10 மணிக்கு நான் அட்வான்ஸ் பே பண்ணணும். எனக்கு வந்து அந்த சரியா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கேள்வி இருக்கும், டவுட் இருக்கும். இமீடியட்டா ஆன்சர் பண்ண மெடிடேஷன்ல உட்காந்து இன்ட்யூஷன் பண்ணாங்கன்னா ஆன்சர் வராது. பிகாஸ் அர்ஜென்சி, இந்த ஃபியர் அண்ட் அர்ஜென்சி இருக்கும்போது மைண்ட் பிளே இருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் ட்ரஸ்ட். யூ ஹேவ் டு பி ஓப்பன் அண்ட் வில்லிங் டு ஃபாலோ இட். இன்ட்யூஷன் என்ன சொன்னாலும் your intuition always knows what you need to be in the present moment. So that is your guide, that is your inner master. நம்ம இன்ட்யூஷன் எப்பவுமே சொல்லும் இந்த நொடியில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்குதான் நம்ம யோசிக்க தேவையே இல்லை, சிந்திக்க தேவையே இல்லை, பிளான் எல்லாம் பண்ண தேவையே இல்லை. as long as you're able to be confident and trust your inner intelligence. But the only way to access it is by getting into a state of non-thinking. Meditation removes the clutter in the mind, removes fear, and infuses enthusiasm and confidence. In fact, நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு டீல் ஆஃபீஸில், ஒரு பெரிய டீல், $multi-million டீல், டீம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இது ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஃபைனல் மீட்டிங், கிளைண்ட் ஸ்டேக் ஹோல்டரோட மீட்டிங் எனக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்தோம். இந்த கிளைண்ட் யார் அவார்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்த மாதிரி தான், கன்ஃபர்மேஷன் நடக்கணும், அவ்வளோதான், ரைட்? அந்த மீட்டிங்ல இது பேசிட்டு இருக்கும்போது நான் சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தேன், அவர் சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாரு. சம் அந்த கான்வர்சேஷன்ல எனக்கு என்னுடைய பாடியில ஐ குட் சென்ஸ் a feeling of discomfort. ஏதோ சரியில்லையே, ஏதோ சரியாக படல, சம்திங். அவர் வந்து சொல்ற கேள்விகள், ரைட், அந்த ஒரு எனர்ஜி சிங்க் ஆகல. ஸோ எனக்கு சரியா தோணல. ஸோ இமீடியட்டா போய் என்கிட்ட டீம்ஸ் சொன்னேன், we are not going to do the project. இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறது இல்லை. டீம் எல்லாம் ரொம்ப கோவம் தான், இது வந்தது அப்படின்னா இன்சென்டிவ் கிடைக்கும், நமக்கு வந்து ரெவன்யூ டார்கெட் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் என் பாஸ் கிட்ட சொன்னேன். பாஸ் கூட இனிஷியலாக வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஹி ஹேட் த ட்ரஸ்ட் அண்ட் மீ, தேங்க்ஃபுல்லி. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டோம், வி குவிட் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். 3 மாதங்களுக்கு பிறகு அதே இன்னொரு காம்படிட்டர், இந்த கேஸ்ல இன்ஃபோசிஸ் போச்சு. 3 மாதங்கள்ல அவங்க தேவர் சஃபரிங். அவங்க கிட்ட அவங்க என்ன கோட் பண்ணாங்களோ அதை விட ஜாஸ்தியா இது மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. ப்ராஜெக்ட் கொடுத்த மக்கள், என் கூட பேசின மக்கள் எல்லாம் அந்த கம்பெனில இருந்து போயிட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஸோ தேங்க்ஃபுல்லி வி டிட்ன்ட் டூ த ப்ராஜெக்ட். இல்லாட்டி ப்ராஃபிட் பதிலாக லாஸ் போயிட்டு. ஸோ அது ஏன்? ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்தது, அது ஓப்பன் டு இன்ட்யூஷன். அதுக்கப்புறம் நம்பணும். இந்த கேஸ்ல பாஸ் கூட நம்பினார், ஸோ சரியா போச்சு, ரைட்? ஸோ இன்ட்யூஷனை நம்புகிறது. இது மாதிரி பல்வேறு, எல்லாருக்கும் நமக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வந்துட்டே இருக்கும், இந்த ஃபீலிங் வந்துட்டே இருக்கும், கோஇன்சிடென்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒன்லி திங் வந்து நம்ம வந்து இந்த கண் திறந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். எப்போ ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் என்றால் நம்ம சிந்தனைகள்ல இருந்து வெளியே வரும்போது. இன்ட்யூஷன் இஸ் ஜிபிஎஸ் ஆஃப் த சோல். நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா எல்லாரும்? சென்னையில் ஒரு இடத்துல வந்து வரும்போது பெங்களூர்ல டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே வந்து டிராஃபிக் இல்லாத ரோடை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப வழியே இல்லாத ரோடு கூட காமிச்சிட்டு இருக்கும் சில சமயம், ரைட்? ஸோ இன்ட்யூஷன் அதே மாதிரி, as long as listening to your intuition, கவலைப்படுறதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லை. அப்சல்யூட் லைஃப் எதுக்கு வந்தோமோ அது மாதிரி அந்த மேப்போட போயிட்டே இருப்போம். அடுத்து என்ன பண்ணணும். நான் வந்து நிறைய பேர் இன்டர்வியூல கேட்பாங்க, 5 years 2 years வாட் இஸ் யுவர் பிளான்? இது வந்து ரொம்ப வெஸ்டர்ன் ஸ்டைலில், ரைட்? வாட் வில் யூ பி ஃப்ரம் நவ், வாட் வில் யூ பி டூயிங் 2 years ஃப்ரம் நவ்? நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரொம்ப இது பண்ணுவோம், அது பண்ண முடியும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டேக் 1 step at a time. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிரமிட் வேலியோட ஜேர்னி, லைஃப் ஜேர்னி, வீட்டில் எல்லாமே வந்து 1 step at a time, கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். பற்றி சார் சொல்வார். இது ரொம்ப யோசிக்க தேவையில்லை, ரைட்? ஸோ டோன்ட் திங்க், இட் காம்ப்ளிகேட்ஸ் திங்ஸ். ஜஸ்ட் ஃபீல். இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம், தென் ஃபாலோ இட்ஸ் பாத். அவ்வளோதான். நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம உணர்வுகள்.
அதை ஃபீல் பண்ணாலே அது கரெக்ட் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ரைட். ஸோ குவிக்லி அது ஏன் இன்ட்யூஷன்லாம் வருது, நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்யூஷன்லாம் வந்துட்டே இருக்கு, சிக்னல்ஸ் வந்துட்டு இருக்கும் நமக்கு. அதை ஏன் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, ஏன் வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னா பயம். மேஜிக் ஹேப்பன்ஸ் when we drop the logic. Magic happens when we trust our intuition. And the only way to enter that space is non-thinking. சிந்தனை வந்து சஃபரிங், துக்க ஒரு துன்பங்களுக்கு ப்ராப்ளம், அதை வந்து வெளியே வரணும் எப்படின்னா சிந்திக்காம இருக்கிறது. சிந்திக்காம எப்படி நம்ம வந்து லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா just listen to the GPS in your intuition, right? So quickly, miraculous thinking I think நிறைய பேர் கவர் பண்ணியிருக்காங்க. To mind without the limits of thinking. சிந்தனை என்ற வரையறைக்குள் மாட்டிக்கொள்ளாத மனதிற்கு எதுவும் சாத்தியம். Miraculous thinking, right? So quickly, how meditation helps. இது வந்து 3 வியூ பாயிண்ட்ல குவிக்கா கவர் பண்றேன். I know lot of you know all this. நியூரோ சயின்ஸ், யோக சூத்ரால சொல்லியிருக்காங்க, ஆனாபான சூத்ரால சொல்லியிருக்காங்க. ஸோ நியூரோ சயின்ஸ்ல நம்ம பிரெயின்ல நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எமோஷனல் பிரெயின் அப்படிங்கிறது மிட் பிரெயின். அதுதான் எப்பவுமே நம்ம மனதில் இந்த சிந்தனைகளுக்கு காரணம். எல்லாம் ஜட்ஜ்மெண்ட், இது சரியில்லை அது சரியில்லை, அவன் ஏன் சொன்னான் இவன் ஏன் சொன்னான், இது அதையும் நடக்கல, அவங்களுக்கு நடந்திருக்கு எனக்கு நடக்கல, அவன் மெடிடேஷனே பண்ண மாட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், நான் இவ்வளோ மெடிடேஷன் பண்ணி எல்லாருக்கும் கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த துன்பங்கள் வருது, எனக்கு ஏன் இந்த டிசப்பாயின்மெண்ட் வருது. எல்லாம் இந்த 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 பார்ட்டி, கதை சொல்ற பார்ட்டி, ரைட்டா? ஸோ whereas the hind brain is more about bodily functions, ஹார்ட் பீட், ரெப்டிலியன் பிரெயின் அப்படிம்பாங்க, ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்றது. இந்த டாப் திங்கிங் பிரெயின் இஸ் வாட் இஸ் அவர் காக்னிட்டிவ் பிரெயின். நம்ம திங்கிங், நம்ம அறிவு எல்லாமே அங்கிருந்து வருது, ரைட்டா? ஸோ பல்வேறு நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ ஈச் ஆஃப் தெம் கன்வெர்ட், டேக் கேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆல் தீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் த்ரூ மெடிடேஷன். அகெயின் வண்டர்ஃபுல் புக்ஸ் ஆர் தேர், ரைட்? அண்ட் ஹவு டு தே ஹேப்பன் இஸ் பிகாஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரெயின் வேவ்ஸ். நம்ம மெடிடேஷன்ல இருக்கும்போது ஸ்லோவா நம்ம பிரெயின் வேவ்ஸ் ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். இனிஷியலா நம்ம வந்து சிந்திக்கும் போது யூ கேன் ரிமெம்பர் தட் நம்பர் ஆஃப் எண்ணங்கள், நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் மினிட் ஆர் செகண்ட். நம்ம ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது, ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கும்போது அவர் தாட்ஸ் பர் செகண்ட் இஸ் டூ மச், அது பீட்டா லெவலில் இருக்கும். அதே வந்து மெடிடேஷன் போட்டு மியூசிக் போட்டு ரெஸ்ட் பண்ணும்போது, தூங்குற முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இஷ்டமான நபர் கூட இருக்கும்போது, ரைட்? ஸோ அந்த ஆல்ஃபா ஸ்டேட், and then slower deep meditation of theta and delta. So as we go through this data, there is different bodily stress coming out, and you start getting into clarity, you start getting into accessing the unconscious mind, creativity எல்லாம் வரும். ஸோ மெடிடேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட், மைண்ட்ல வர சவுண்ட் வந்து குறையும், திங்கிங் ஸ்டாப்ஸ், அண்ட் தென் ஸ்லோலி யூ ஸ்டார்ட் கெட்டிங் கான்ஃபிடன்ஸ் கூட எப்போ இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே வந்து ஒன்று பண்ணும்போது இது சரியா இல்லையா, உங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் வந்து அந்த திங்கிங் மைண்ட், அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லிட்டு அது கூட சைலண்ட் ஆகிடும் டீப் மெடிடேஷன் பண்ணும்போது. ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அண்ட் ஐ ஸ்கிப் திஸ் ரிசர்ச் இன் அ மினிட். ஓகே, ஸோ அகெயின் தெர் இஸ் அ ரிசர்ச் ஃப்ரம் மைண்ட் டு மேட்டர் புக். ஸோ ஜஸ்ட் 8 weeks ஆஃப் பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், நம்ம ஆனாபானசதி மெடிடேஷன் பண்ணுறோம்ல, அது மாதிரி பண்ணிட்டு he was able to discover lot of what to say impact on different brain areas and responsible for emotional regulation in the part. நான் அந்த ஸ்லைட், இந்த ப்ரெசன்டேஷன் தொடங்கும் போது சொன்னேன், வாட் இஸ் மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியம் என்றால் நம்ம வந்து எமோஷனல் ரெகுலேஷன், we should be able to allow everything to happen, right? So அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் எல்லாமே வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. அண்ட் மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட் பிரெயின், ரெஸ்பான்ஸ் டைம். மன ஆரோக்கியம் நல்லா இருந்தானா இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ஸ்பான்டேனியஸா இருப்போம். அதே மாதிரி மன ஆரோக்கியம் சரியா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம பயத்துடன் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ சேஞ்சஸ் இன் பிரெயின்ஸ் ஹேப்பன் இன் 8 weeks. ஓகே, ஸோ தட் இஸ் நியூரோ சயின்ஸ். மெடிடேஷன் பண்ண, தியானம் பண்ண நம்மளுடைய பிரெயின் சேஞ்ச் ஆகும், நம்மளுடைய தாட்ஸ் பர் செகண்ட் கம்மியாகும், அந்த சிந்தனைகள் தானா சைலண்ட் ஆகிடும். அது இருக்கும்போது நம்மளுடைய இன்னர் ஸ்பேஸ்ல இருந்து நம்மளுடைய வாய்ஸ் வில் பி ஏபிள் டு ஹியர் டு மெசேஜஸ். சிமிலர்லி யோக சூத்ராஸ், நம்ம யோகிக் விஸ்டம். ஸோ அது கூட இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, ரைட்? ஸோ ரெஸ்ட்லெஸ் மைண்ட், டிஸ்ட்ராக்டட் மைண்ட், ஷிபிதா வித் மங்கி மைண்ட் அப்படிமோ, இல்லை பட்டர்ஃப்ளை மைண்ட், கன்ஃபியூஸ்டா இருப்போம். இப்போ கூட ரொம்ப சிந்தனைகள் இருக்கு. இல்லாட்டி ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், சடனாக யாராவது சொல்லுவாங்க, அதுக்கு ஜம்ப் பண்ணுவோம் பட்டர்ஃப்ளை மாதிரி, ரைட்? வேற ஏதாவது பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இது ஸ்டேட் ஆஃப் மன ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறது.
நாட் ஓன்லி டிப்ரெஷன். நம்ம எப்பவுமே இந்த ஸ்டேட்ல இருப்போம், ரைட்? ஸோ அகெயின் இந்த ஏகாகிரதா, கான்சென்ட்ரேட்டட் மைண்ட், நிருத்தா மைண்ட், தோஸ் ஆர் த மைண்ட், சிந்தனை அற்ற நிலை. கான்சென்ட்ரேட்டட், என்ன பண்ணிட்டு இருக்கோமோ வேற சிந்தனைகள் இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அந்த யோசனைகள் தான் இருக்கு, அந்த எண்ணங்கள் தான் இருக்கு, ரைட்? And Niruddha is totally restless, total state of totally silent mind. So yoga chitta vritti nirodha. So yoga அப்படின்னா யூனியன் அப்படின்னா, சித்தா இருந்தா தாட்ஸ், மைண்ட் அண்ட் கான்சியஸ்னஸ், விருத்திஸ் ஆர் த வேவ்ஸ், சிந்தனைகள் வரது எல்லாமே அந்த விருத்திஸ்னால தான். நிரோதா அப்படின்னு அது எப்படி சைலண்ட் ஆகுது? யோகா அப்படின்னாலே இட்ஸ் அ மெத்தடாலஜி, இட்ஸ் அ மெத்தட். நம்ம சிந்திக்கிறது, அந்த விருத்திஸை வந்து சைலண்ட் ஆக்குறது, அரெஸ்ட் பண்றது. தட் இஸ் வாட் இஸ் யோகா, யோக சூத்ராஸ், ரைட்? ஸோ விருத்திஸ் அப்படிங்கிறது வந்து there are 5 different types of விருத்திஸ். நம்ம வந்து இப்போ நம்ம யோசனைகள் வருது, ரைட்? எண்ணங்கள் வருது. ஸோ எல்லா எண்ணங்களும் தப்பு அப்படின்னு இல்லை. நீங்க எண்ணங்கள் குட் பி கரெக்ட் நாலேஜ், குட் பி இன்கரெக்ட் நாலேஜ், இல்லாட்டி இமேஜினேஷன், ட்ரீம்ல இருக்கலாம். அந்த வெக்கேஷன் போறேன், அங்க போறேன், எங்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பட் ஒன்றும் நடக்காது. பட் யூ கேன் டூ தட். அண்ட் மெமரி இருக்கும், ஸ்லீப். ஸோ ஆல் தீஸ் ஆர் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட். இதெல்லாம் ஃபைன். எப்போ இது வந்து சிந்தனைகள், திஸ் ஆர் தாட்ஸ் கம். இப்போ நான் வந்து ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட் நாலேஜ் இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரெசன்டேஷன் இது மாதிரி பாக்ஸ் போடணும், இங்கிலீஷ்ல இது மாதிரி பேசணும் அப்படின்னா, அது வந்து என்னுடைய நாலேஜ், என்னுடைய லேர்னட் நாலேஜ் வருது. இல்லாட்டி ஐ வில் ஆல்சோ வேற யாரோ சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் இமேஜின் பண்ணிருக்கோம் இந்த ஸ்லைட் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு, ரைட்? ஸோ ஆஸ் லாங் as we are at the ஸ்டேட், நம்ம வந்து எண்ணங்களோட இருக்கும், தாட்ஸோட இருக்கும், சிந்தனையா மாறாது. ஸோ எப்ப சிந்தனையா மாறும், எப்ப மைண்ட் சேட்டரா மாறும் அப்படின்னா, பத்தஞ்சலி சொல்றாரு, இந்த 5 கிளேஷாஸ். ஒரு எண்ணமும் இந்த 5 ஒன் ஆஃப் த 5 கிளேஷாஸோட கலர் பண்ணும்போது அது வந்து சிந்திக்காது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரிப்பிள் பார்த்தோம், ஒரு டிராப் விழுது, அதுக்கப்புறம் லைன் லைனா வருது இல்ல. இந்த ஒரு டிராப் விழுது வந்து இது could be from any other language. பட் இந்த ரிப்பிள்ஸ் வர்றது வந்து இதனால, ஈகோனால. ஓ வந்து ஒன்று இக்னோர் பண்ணா, இது பண்ணல அப்படின்னு சப்சீக்வெண்ட் தாட்ஸ் வந்து இருக்கும். சிமிலர் அட்டாச்மெண்ட், ஓ எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னா மைண்ட்ல கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கும், ரைட்? சிமிலர்லி பயத்தினால. நம்ம எண்ணங்கள் எப்போ இந்த 5 கிளேஷாவோட கலராகாம இருக்கோ, அந்த எண்ணங்கள்லாம் ஓகே. நம்ம வந்து அது வந்து நமக்கு துன்பத்துல இது பண்ணாது. வெரஸ் எப்போ நம்ம திங்கிங் வந்து இந்த 5 கிளேஷாவோட கலர் ஆயிருக்கோ, அது வந்து நமக்கு துன்பத்தை உருவாக்கும். நம்ம திங்கிங் பேட்டர்ன், நம்ம அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஏன் அது மாதிரி யோசிச்சேன், ஓ என்னுடைய ஐடென்டிட்டிக்காக யோசிச்சேன், இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ வாண்ட் அவாய்ட் சம்திங் தட் ஐ டோன்ட் லைக் அப்படிங்கிற போதெல்லாம் வந்து அந்த எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சிந்தித்தல் வந்துட்டு இருக்கும். ஸோ சிந்தித்தல் கட் பண்ண அப்படின்னா யூ ஹேவ் டு கெட் மோர் அவேர்னஸ், ரைட்? ஸோ டீப் மெடிடேஷன், அகெயின் டீப் மெடிடேஷன், இந்த இந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து நம்ம மைண்ட்ல வந்து சம்ஸ்காராஸ், இம்ப்ரிண்ட்ஸா இருந்து அந்த பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், ரைட்? ஸோ அதெல்லாம் எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னா டீப் மெடிடேஷன். அகெயின் இந்த பீட்டா ஆல்பா தீட்டா பார்த்தோம்ல, இந்த தீட்டா ஆல்பால வந்து நமக்கு தெரியாமையே அந்த பயம் எல்லாம் போயிடும், நமக்கு தெரியாமையே அந்த கிரேவிங் போயிடும், அட்டாச்மெண்ட் போயிடும், ஆல்ரைட்? அண்ட் லாஸ்ட்லி ஆனாபானசதி. நம்ம ஆனாபானசதி தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாபானசதி சூத்ராஸ் புத்தாவோட டீச்சிங், ரைட்? ஸோ அதுல வந்து 16 சூத்ராஸ் இருக்கு. 16 சூத்ராஸ்ல ஒரு ஸ்டான்ஸாவும், ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து பிரெத் அண்ட் பாடி ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ஸ்டான்ஸா வந்து நம்ம உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், எனர்ஜி, பாடி, ரைட்? அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸா வந்து மைண்ட், மென்டல் ப்ராசஸஸ். அந்த ஃபோர்த் ஸ்டாண்டா இது ட்ரூத். நம்ம மெடிடேஷன் பண்ண பிரெத் பை பிரெத் இதுதான் கவர் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இட் இன்க்ரீசஸ் அவேர்னஸ் ஆஃப் வாட் எவர் த்ரூ அவர் பிரெத். ஃபர்ஸ்ட் பிரெத், லாங் பிரெத், இன் பிரெத் இருக்கும் அந்த பிரெத், அப்புறம் பாடியில ஃபீலிங்ஸ். இது என்ன சொல்றீங்கன்னா, இட்ஸ் கால் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் பிரெத் அண்ட் பாடி, மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் மென்டல் ஸ்டேட்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் தம்மாஸ் ஆஃப் த ட்ரூத்ஸ். நம்ம இது ஃபுல்லா அறிந்தனோம் அப்படின்னா we are completely in a state of awareness. ஏன் நான் இன்ட்யூஷன் பத்தி பேசணும், ரைட்? விழிப்புணர்வு, உள்ளுணர்ச்சி, ரைட்? எல்லாம் எப்படின்னா பாடி சென்சேஷன். பாடி ஷுட் பி இன் a position to feel it. நம்ம பாடியை சரியில்லை அப்படின்னா, நம்ம பாடியை வச்சு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அந்த இன்ட்யூஷன் வரதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது, ரைட்? சிமிலி தாட்ஸ், திங்கிங் ஸ்டாப் பண்ண அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய திங்கிங்கோட, மைண்டோட அனாலிசிஸ் தெரியணும்.
மைண்டோட அவேர்னஸ் தெரியணும், ரைட்? சிமிலர்லி திங்க் லைக் இம்பர்மனன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்பா, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், விஸ்டம்ல கத்துட்டு இருப்போம். தட் இஸ் வாட் இஸ் த மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் தம்மாஸ். ஸோ புத்தா செட் இது எல்லாமே இருக்கணும், எல்லா அவேர்னஸ் அட் ஆல் லெவல்ஸ் இருக்கும் போது you will be free from suffering. Pain is inevitable. Pain varum, but you will not be able to suffer because you will stop thinking. You will avoid thinking because thinking is the root cause of all our psychological suffering. So my dear friends, so நம்ம மன ஆரோக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன், தியானத்தினால அந்த மைண்ட்ல இருக்கிற சவுண்ட் அதை வந்து இந்த சாட்டரை நிறுத்துறது, and then increasing your awareness through meditation and mindfulness, right? அப்புறம் பாடி அவேர்னஸ் இருக்கும், ரைட் ஃபுட், ரைட் மூவ்மெண்ட், ரைட் எக்ஸசைஸ், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ். பத்ரிஜி சொல்ற மாதிரி நம்மளுடைய டிவினிட்டி, நம்மளுடைய காட் லீடர்ஸ், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். தட் இஸ் ஆல். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஃபுல் மன ஆரோக்கியம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி மன ஆரோக்கியம் இஸ் நாட் ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ். இட்ஸ் அபவுட் நம்ம ஆப்டிமம் லெவல், நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ நம்மளுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு எப்போ அதை வாழ்றோமோ அப்போதான் நம்ம ஃபுல் மன ஆரோக்கியத்தில் இருக்கிற மாதிரி. ஆல்ரைட். அண்ட் லாஸ்ட்லி ஸ்டீவ் ஜாப்ஸோட கோட், ஹாவ் த கரேஜ் டு ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் இன்ட்யூஷன். அது தமிழ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது, அதனால இங்கிலீஷில் படிக்கிறேன். ஹாவ் த கரேஜ் டு ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் இன்ட்யூஷன் இஸ் somehow already know what you truly want to become. Everything else is secondary. பக்கத்தில் யார் இருக்காங்க, அவங்க என்ன சொன்னாலும் செகண்டரி, வீட்டில் என்ன சொல்றாங்க, கல்வி என்ன சொல்லுது, டீச்சர்ஸ் என்ன சொல்லலாம் செகண்டரி. வாட் எவர் யுவர் ஹார்ட் அண்ட் இன்ட்யூஷன் இஸ் டெல்லிங் யூ, தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஹாவ் த கரேஜ் டு ஃபாலோ. மெடிடேஷன்னால நமக்கு மைண்ட் சேட்டர் குறையும் அண்ட் அந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ட்ரஸ்ட் இட், ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் இன் இட். நம்ம அதை நம்பணும். இந்த நம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். வித் தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ நோ கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆச்சு. ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன், பட் நிறையா மெட்டீரியல் கவர் பண்ணியிருந்தோம். பட் லாட் ஆஃப் புக்ஸ் ஆர் தேர். பட் அடிப்படை இது தியானம். தியானத்தினால 3 திங்ஸ். ஒன்று வந்து மைண்ட் காம் ஆகும், எம்டி ஆகும். இன்னொன்று வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த கிளேஷானால இருக்கிற சம்ஸ்காராஸ், அந்த பயம், அந்த அட்டாச்மெண்ட், அந்த அவர்ஷன், ஹேட், எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஸ்லோவாக ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். ஆனாபானசதி மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், ஒரே மெடிடேஷன்ல தான் அந்த ஆட்டோமேட்டிக் கிளென்சிங் நடக்கும். ஸோ காம்ஸ் யுவர் மைண்ட், கிளென்சஸ் யுவர் மைண்ட், அண்ட் ஒன்ஸ் திஸ் டூ ஹேப்பன், இது ரெண்டும் ஆனப்புறமா இட் கனெக்ட்ஸ் டு யுவர் இன்டெலிஜென்ஸ். காம்ஸ், கிளென்சஸ் அண்ட் கனெக்ட்ஸ் டு யுவர் இன்டெலிஜென்ஸ். அது இருக்கும்போது breath is your guru, you are your master. Patri sir சொன்ன மாதிரி everything will be happening as we came here for, as we designed our life for. All right. With that, thank you, madam. Thanks. கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, but thank you very much for the opportunity. I hope it was useful.